மருதமலைக்கு இ பாஸ் இருந்தா தான் போ முடியுமா? என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். உண்மையிலே இ பாஸுக்கும் மருதமலைக்கும் இப்ப சம்மந்தமே இல்லைங்க. என்ன காரணம்னா, இ பாஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாரி முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்போதும் போல மருதமலையில போய் நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம். யாருக்குமே எந்த தடையும் கிடையாது. எப்போதும் போகலாம். இது ஏன் இ பாஸ் நடைமுறை கொண்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்த சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல பார்த்தீங்கன்னா, கூட்டங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இ பாஸ் நடைமுறைப்படுத்துனாங்க. அதாவது ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இ பாஸ் இருந்தா தான் நீங்க முடியும். என்ன காரணம்னா, அந்த கார்கள்ல போறவங்களுக்கு மட்டும் தான் இ பாஸ். வேற யாருக்கும் கிடையாதுங்க. பஸ்ல போறவங்களுக்குலாம் இ பாஸ் கிடையாது. கார்ல போறவங்களுக்கு மட்டும் தான் அந்த இ பாஸ் நடைமுறைய கொண்டு வந்தாங்க. இப்ப அத கொண்டு வந்ததுனால அங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டத்த கட்டுப்படுத்த முடியுது. அதேமாரி இந்த மாரி டிராபிக் இல்லாம அது இப்ப ஓரளவுக்கு ஃப்ரீயா போயிட்டு வர்றாங்க. இந்த மாரி புண்ணிய ஸ்தலங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கூட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் அந்த மாரி ஒரு நடைமுறை கொண்டு வந்தா கூட்டத்த குறைக்கலாம் அப்படிங்கிற மாரி கொண்டு வராங்க. அடுத்தடுத்த நாட்கள் சாமி கும்பிட்டு வருவாங்க. அதனால இந்த இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, மருதமலை கோயில் பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி பக்கத்தில தான் இருக்கு. மலை பக்கத்தில தான் இருக்கு. அதனுடைய அடிவாரத்தில தான் அந்த கோயில் இருக்கு. என்ன காரணம்னா, அந்த மருதமலை கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஏரியா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஏன்னா, அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன். சின்னதா தான் இருக்கும். அதேமாரி வழித்தடமும் பார்த்தீங்கன்னா, சின்னதா தான் இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, கார் ஏறி இறங்கும்போது அதிகமா வரும்போது, அந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கும் ஒரு வழிமுறைய குடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையும் பார்த்தீங்கன்னா, 150 காருக்கு அனுமதி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் பார்த்தீங்கன்னா, 150 காருக்கு அனுமதி குடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இ பாஸ் நடைமுறைக்கு வரும்போது இத கொண்டு வரப்போறாங்க. இந்த அனுமதி அளிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 300 கார் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ல போறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நடக்க முடியாதவங்க, அவங்கலாம் இருக்கிறாங்களா, அவங்கலாம் மருதமலை கோவில் நிர்வாக சார்புல பஸ்ஸும் விட்டுருக்காங்க. அந்த பஸ்ல போய் நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நடக்க முடியறவங்க அந்த படிக்கட்டுல போய் சாமி கும்பிட்டுக்கலாம். இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தினா கோயில்ல கூட்டத்த குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் கோயில் நிர்வாகத்தோட எண்ணமா இருக்கும். அதத்தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, மருதமலை கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வர சுற்றுலா தலங்களுக்கு வரவங்க பூராமே மருதமலைய பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போறாங்க. இது அதே மாரி சீசன் டைம்ல, அதாவது இப்ப ஐயப்பன் சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இங்க சாமி கும்பிட்டு போறாங்க. இந்த மாரி நாட்கள்லயும் கூட்டம் அதிகமா இருக்கு. அதே மாரி விசேஷ காலங்கள்ல, அதாவது பார்த்தீங்கன்னா, மருதமலையில இந்த கிருத்திகை, இந்த மாரி உள்ள விசேஷ காலங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அங்க கூட்டம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த முடிவு தவிர வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நாங்க பக்தர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் குடுக்க மாட்டோம். ஆனா பக்தர்கள் நல்லா வந்துட்டு போறதுக்கு வேண்டிய வழிவகை செய்றோமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகம் விளக்கத்த குடுத்துருக்காங்க. அதனால எந்த வித ஐயமும் இல்லாம நீங்க எப்பவும் போல மருதமலைக்கு போலாம், சாமி கும்பிடலாம். ஆனா இ பாஸ் நடைமுறை இப்போதைக்கு இல்ல. அது கோயில் நிர்வாகம் அவங்க எல்லார்ட்டயும் ஆலோசனை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வெப்சைட்ல நீங்க நேரடியா போய் உங்களுடைய ஆலோசனைய சொல்லலாம். அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சது அப்புறம் தான் இத இ பாஸ் நடைமுறை கொண்டு வருவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு அறிவிப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்பவும் போல மருதமலைக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, திருப்தியா வாங்க.